மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல்னா இந்திய சினிமாவில் இரும்பு மனிதன் அஜித். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்ஸ். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோரை திறந்தா அஜித் ஒரு இடத்துல வெறித்து பார்த்துட்டு இருக்கு. குடுவையில் முதுகு தண்டு இடத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு துண்டு அதில் மிதந்துட்டு இருக்கு. அதே பார்த்துட்டு கடந்த 5ஆம் தேதியிலேருந்து 21 மணி நேரம் 2 படங்களையும் மாற்றி மாற்றி நடிச்சிட்டு இருக்காரு. 2 படங்கள் நடிக்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் எடுத்த முடிவு. விடாமுயற்சியை விட அதிக நம்பிக்கையும் ரொம்ப ஆர்வமா நடிச்சிட்டு இருக்க படம் குட் பேட் அக்லி. மங்காத்தாவுக்கு பிறகு ஒரு பெரிய மாஸ் படமா அந்த குட் பேட் அக்லி வரும். அதனால என்னவோ தெரியல அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி. 2வது ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வேலை. அதாவது விஜய் தலையிட்டால இந்த இது போச்சு இல்லை, மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இது சொல்லணும். ஏதோ தெரியல அங்கே ஒரு சின்ன தவறு நடந்து எல்லாத்தையும் ஈர்க்காத மாதிரி அமைஞ்சு போச்சு. பாடல் 200 கோடி 250 கோடி கேட்டாரு. அதுல சில சர்க்கிள் வந்தது. அதனால அவர் கண்ணியமா ஒரு அறிக்கையை வெளியிட்டார். கமல் அருமையான டீம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணாரு. ஆனால் உள்ளுக்குள்ள சம்பள பஞ்சாயத்து தான். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி இது விளையாட தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சி மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. எங்கிருந்து தொடங்கணும்னு யோசிக்கிறேன். அஜித்லேருந்தே தொடங்கிடுவோம். ஏன்னா நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. தலைகிட்டு இருந்தே தொடங்கிடுவோம். ஸோ குட் பேட் அக்லி, விடாமுயற்சி ரெண்டும் ஷூட் பேரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அஜித் கிட்ட எப்பவும் இல்லாத வகையில ஒரு வேகம் ஒண்ணு எடுத்திருக்காரு. 21 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஷூட்டிங் 2மே பேரலா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம். ஏன் இந்த வேகம் அஜித் கிட்ட, ஏன் இந்த மாற்றம்? இல்லை என்னன்னா அவர் இடையில அந்த விடாமுயற்சி நிறைய ஏகப்பட்ட தடைகள், படம் வர்றது லேட்டு, ஷூட்டிங் லேட்டு, இப்படி பலது. அது பல விதமாக பல கோணங்களில் அலசி ஆராய்ச்சி துவைச்சி காய போட்டாங்க. ஆமாம், அஜித் மேலே தான் தவறுன்னு ஒரு பக்கம், ப்ரொடக்ஷன் மேலே ஒரு தப்பு ஒரு பக்கம். ஆமாம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித்துடைய தனிப்பட்ட குணாதிசயமே தன்னம்பிக்கையின் உச்சம் அவர். நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல்னா இந்திய சினிமாவில் இரும்பு மனிதன் அஜித். ஓகே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்ஸு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாந்தாக்கா, நீ உருவாய் என படம் பார்த்திபனும் அஜித்தும் நடிச்சிருப்பாங்க. தேவயானி கணவர் ராஜகுமாரன் இந்த படத்தை இயக்கியிருப்பார். அந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்தோட கால் ஷீட் வாங்கியாச்சு. இந்த நேரத்தில் அஜித்துக்கு ஒரு விபத்து, அது ஆப்ரேஷனில் போய் முடியுது. நடிப்பார நடிக்க மாட்டாரன்னு ஒரு தயக்கம் சந்தேகம் வந்துருச்சு. ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தான் தயாரிக்கிறாரு. சரி அஜித்தை போய் பார்த்துட்டு வரலாம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம், முடியுமா முடியாதான்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ராஜகுமாரனும் ஆர்பி சௌத்ரியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோரை திறந்தா அஜித் ஒரு இடத்துல வெறித்து பார்த்துட்டு இருக்காரு. என்னென்னு இவங்க போனால் அவங்கள்ட்ட நீ கூப்பிட்டு அதை பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. என்னென்னா ஒரு குடுவையில் முதுகு தண்டு இடத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு துண்டு அதில் மிதந்துட்டு இருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்காரு. நம்மளாக இருந்தால் ஒரு பல்ல பிடுங்கினாலே பார்க்குறதுக்கு பயப்படுவோம், 2 நாளாக பெருசாக அதை பேசுவோம். ஆனால் ஒரு முதுகு தண்டு இடத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட எலும்பு துண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் நெஞ்சுரத்தை ஏற்றிக்கிறதுக்காக அப்படி ஒரு கட்ஸான மனிதன் தான். அவருக்கு படாத அடிகள் கிடையாது. பல அடிகள் பட்டாலும் பீனிக்ஸ் பற மாதிரி மீண்டும் 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 எழுந்தெழுந்து எந்த பின்னணியும் இல்லாமல், யார் துணையும் இல்லாமல் ஒற்றை மனிதனாக இந்த உயரத்தை தொற்றுக்காருன்னு அவருடைய கட்ஸு, திறமை, நம்பிக்கைன்னு வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கைக்கு இன்னும் 1000 மடங்கு என்ன வலு கூட்டணுமோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மேன் தான் அஜித். இப்போ இந்த தடைகள் சறுக்கள் வந்ததுனால ஒரு வெக்ஸ் ஆகிட்டார் கண்டிப்பாக. அதனால் இனி இந்த தடையோ தாமதமோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெறியில் தான் வெறித்தனமாக உழைச்சிட்ருக்காரு. கடந்த 5ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 21 மணி நேரம் 2 படங்கள்லையும் மாற்றி மாற்றி நடிச்சிட்ருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துக்கு நடிக்க போகிறார். இது நான் சொல்லலை, மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொன்ன தகவல். இப்படி மாற்றி மாற்றி நடிச்சிட்டு இருக்கவர் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் விடுறாரு. இடையில கேஜிஎஃப்ல நடிக்க போகிறார், அது இதுன்னு ஒரு கரடிகள் கதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. சரி, இந்த ஒரே டைமில்
2 படங்கள் நடிக்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் எடுத்த முடிவு, அஜித் பண்ணிட்டு இருக்க வேலை. ஓகே. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரே நேரத்தில் 2 படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அதன் பிறகு ஒரு பாலிசியை மாற்றினார். என்னன்னா, ஒரு படம் கமிட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த தயாரிப்புக்கு அடுத்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி, ரொம்ப அருமையான பாலிசி. இப்போ இருக்க ஹீரோக்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா, நீ கொடுக்குறியா கொடு, நீ கொடுக்குறியா கொடு, வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு வாங்கி பேங்க்கில் போட்டுக்கிட்டு கால்ஷீட்டு சொதப்புறது. இப்போ இங்கே தான் வருது பஞ்சாயத்து. தனுஷ்குலாம் இடையில பஞ்சாயத்து வந்ததில் ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கி போட்ட படத்தை கமிட் பண்ணிட்டு நடிக்காமல் வேறு வேறு படங்களுக்கு போனதன் விளைவு தான் இந்த பஞ்சாயத்தில் வந்தது. ஆனால் இதுக்கெல்லாம் எப்பொழுதுமே எந்த புகாருக்கும் ஆட்படாத ஒரு மனிதன் கலைஞன்னா அஜித் தான். ஓகே. அந்த பாலிசியை அப்போ உடைச்சிட்டு இப்போ ஒரே நேரத்தில் 20 வருஷம் கழித்து 2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அது காரணம், இந்த படங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும். 2வது ஸ்ட்ரைக் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தயாரிப்பாளர் தரப்புக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். 2வது ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு, விடாமுயற்சி. அதனால் அது எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரம் வந்தவங்களே தெளிவாக இருக்காது. இந்த 2 படம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டு. ஓகே. வழக்கமாக அது மாதிரி பண்ணுறவர் தான். கொஞ்சம் மருத்துவ சோதனைகளும் இருக்குது. மற்றவங்க சொன்ன மாதிரி மூளையில் கட்டி மூளையை எடுக்க போகிறேன் யார், இந்த ரேஞ்சுக்கு விட்ட கரடிகள்லாம் உண்மை இல்லை. அந்த இது நரம்புக்கும் மூளைக்கும் போகிற அந்த குழாயில் நரம்பில் சின்ன ஒரு டியூமர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வீக்கம். சரி, அதை சரி செய்தக 5 கிராம் மாதிரி பண்ண விஷயந்தான். அதை ஊதி பெரிதாக்கி பூதாகாரமாக்கி ஆப்ரேஷன் லெவலில் கொண்டு போய் அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இங்கே என்னென்னமோ கதை விட்டாங்க. அப்படி பெரிய பிரச்சனைனாக்கா ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் 21 மணி நேரம் சாதாரணமாக நீங்கள் அலுவலக வேலையை பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி அதிரடியாக இறங்கி அடிக்கிறாரு பாருங்கள். அந்த ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு ராட்டினம் சுற்றுற மாதிரி ஜீப்பை சுற்றுறாங்க, உட்காந்துருக்காரு. இதெல்லாம் இருந்தால் பண்ண முடியுமா? இந்த உடல்நல குறைபாடு இருந்தால் பண்ண முடியவே முடியாது. அதனால் அந்த ரூமர்லாம் கிடையாது. அஜித் இப்போ எடுத்திருக்க அந்த பாலிசி இருக்குல்ல, ஒரே நேரத்தில் 2 படம், இந்த 2 படத்தோட கிடச்சி அதன் பிறகு மறுபடியும் சிறுத்தை சிவா அப்படின்னு சொல்லப்படுது. கேஜிஎஃப் நீல் பிரசாந்த் டைரக்ஷனில் நடிக்க போகிற 2 பேரும் பேசியிருக்காங்க, அது உண்மை. ஆனால் படம் கமிட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. 2வது இன்னொரு ஹீரோ நடிக்கிற கேஜிஎஃப் 3ல் எஸ் நடிக்கிறதுல இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, இதுதான் இப்போ அஜித்தோடைய லைன் அப். இந்த குட் பேட் அக்லியில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு அப்படின்றதும் கேள்விப்படுறோம். இதில் நட்டி அவர்கள், சுனில் அவர்கள், எஸ்ஜே சூர்யா அவர்கள் 3 பேரும் வில்லனா சார், இல்லை இதையும் தாண்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதையும் தாண்டி அதில் நிறைய இருக்குது. அவர் விடாமுயற்சியை விட அதிக நம்பிக்கையும் ரொம்ப ஆர்வமாக நடிச்சிட்டு இருக்க படம் குட் பேட் அக்லி. ஏன் இதனால்? 2வது ஆரம்பத்திலே சென்டிமெண்ட்டாகவும் விடாமுயற்சி ஒரு விஷயம். 2வது இயக்குனர் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அவருக்கு. மார்க் ஆண்டனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசி கமிட் ஆன படம் தான். இவர் ஆதிக்கும் தலையோட வெறித்தனமான ஃபேன். அதனால் அவருக்கேற்ற மாதிரியான ஒரு கதை வடிவமைப்பு பண்ணியிருக்காரு. மங்காத்தாவுக்கு பிறகு ஒரு பெரிய மாஸ் படமாக அந்த குட் பேட் அக்லி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால என்னவோ தெரில அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி. 2வது செட்டில் மற்ற விஷயங்களில் ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வேலை. ஓகே. இப்போ லைக்கா அதை செய்யலை, அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. சூழ்நிலைகள் அவங்க ஒரே நேரத்தில் 4 படம் போணுச்சு. ஒரு பக்கம் இந்தியன் 2, இந்தியன் 3, அப்புறம் லால் சலாம், வேட்டேன், வரிசையக்கம், அப்படி விடாமுயற்சி இருந்தாலும் அதில் சிக்கல் நிதி நெருக்கடியிலையும் மாட்டினது உண்டு. நீங்கள் கேட்கலாம், என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை, லைக்காவுக்கு என்ன இவ்வளோ பெரிய கம்பெனி? ஆமாம், ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் ஒரு சில பிரச்சனை. லண்டனில் ஏதோ ஒரு சிக்கலில் ஃபைனான்ஸ் சிக்கலில் அதில் 800 கோடியோ 1000 கோடியோ ஒரு லாக் ஆகிட்டாங்க. பணம் இருந்தால் கூட லாக் ஆகுது, பணத்தை வெளியில் எடுக்க முடியாத ஒரு நெருக்கடி இருக்கப்போ என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சிக்கல், இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் கலந்து தான் விடாமுயற்சி தாமதமாக்குறது. இந்த தங்கு தடைகள்லாம் அஜித்துக்கு ஒரு அயற்சியை கொடுத்தது. உற்சாகமாக ஒரு பக்கம் நடித்திருந்தாலும் இந்த குட் பேட் அக்லி வந்த பிறகு ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க தயாரிப்பு தரப்பு ஏதாவது ஒரு சின்ன மழை தண்ணி வெள்ளம் வந்தால் கூட அதை அடுத்த ஒரு 10 மணி நேரத்தில் சரி பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. 2வது அந்த பிளே, அவருடைய கேரக்டர், இதெல்லாம் அஜித் ரொம்பவே கவர்ந்துருச்சு. அதனால ரொம்ப ஆர்வமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன், மங்காத்தாவுக்கு பிறகு
ஒரு பெரிய அஜித்துக்கு பெரிய ஒரு மாஸ் படமா குட் பேட் அக்லி வரும். அமையும். இந்த பக்கம் அஜித் உற்சாகமா இருந்தாலும் விஜய் அவர்கள் கோட் படத்துல அதோட ரிசல்ட், அந்த பாடல் ரிசல்ட்டை கேட்டு கொஞ்சம் தயக்கமாகவும் பின்வாங்கினதாகவும் கேள்விப்படுறோம். இந்த ஸ்பார்க் சாங் முதற்கொண்டு என்ன சார் நடக்குது? இல்லை அவர் இதில் வந்து விஜயோட தலையீடு இருந்ததுனால தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. விஜயோட தலையீடு இருந்தால் கூட அவர் விஜய்க்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரும் பாடியிருக்காரு, இத்தனை படங்களில் ஹிட் ஆகிருக்காரு. டி இமான் முதல்ல அவர் படத்துக்கு இசையமைச்ச கூட அது வந்து ஒரு ஒரு துள்ளலான இசையாக கொண்டு வரதுக்கு விஜயோட பங்கெடுப்பும் இருக்குது. அதனால் விஜய் தலையிட்டால் இந்த இது போச்சுன்னு இல்லை, மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இது சொல்லணும். ஏதோ தெரில அங்கே ஒரு சின்ன தவறு நடந்து அந்த உற்சாக குறைவு வந்து எல்லாத்தையும் ஈர்க்காத மாதிரி அமைஞ்சு போச்சு பாடல். நீங்கள் வரிசையாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டுமே பெருசாக ஈர்க்கலை. பவதாரணி பாடின பாடல் நல்லா இருக்குது, இருந்தாலும் பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு மிஸ்டேக் தவிர விஜயோட தலைன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது அவங்க அம்மா வந்து கர்நாடக சங்கீத பாடகி, ரத்தம் கொஞ்சமாவது இவர் குரல் வளம் இருக்கோ இல்லையோ பாட தெரியும், மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால ஒரு ஹீரோ தன் படம் ஜெயிக்கும் தான் நண்பர், தோக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால் பாட்டும் நல்லா வரணும், சண்டையும் நல்லா வரணும், மற்ற காட்சிகளையும் மற்ற கதாபாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹீரோ வந்து நினைப்பாங்க. அதை வந்து தலையிடுறதுல எந்த தவறும் இல்லை. எல்லாமே வந்து நம்ம தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் யானைக்கும் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னமோ தெரில ஒரு சென்டிமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அந்த பாடல்கள் வந்து பெருசாக அமையாமல் போணுச்சு. ஓகே. இல்லை இந்த பாடல் நீங்கள் சொன்ன மாதிரி தலையீடு இருந்தாலுமே கூட டீமே வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரியும், இது வந்து படத்தோட கலெக்ஷனுக்கு பின்னடைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, படம் நல்லா இருந்தால் கலெக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் நிறைய அரசியல் சோதனைகள் இதில் இருக்குது. அதில் ஒரு 7.5 சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரிலீஸ்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. எந்தளவு உண்மைன்னு தெரில. பிஸ்னஸ் வந்து அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும்ல, அதில் வந்து சில தங்கு தடைகள் இருக்குது. அந்த எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அதெல்லாம் தாண்டி வெங்கட் பிரபு ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. இப்போ ட்ரெய்லர் அடுத்த வாரம் அநேகமாக ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ட்ரெய்லர் பாட்டை விடுங்க. ஒரு படத்துக்கு வந்து பாடல் முக்கியம், பாடல் தான் வந்து உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற ட்ரெண்டெல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. இன்றைக்கி பாடல் இல்லாத சினிமா அப்படியெல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து இந்த பாட்டை வச்சு தான் ஆல்பம் ரிலீஸ் பண்ண பிறகு தான் அந்த பாட்டு தான் ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு வரும். இந்த பாட்டு ஹிட், அந்த பாட்டு ஹிட்டுன்னு அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு. அதனால் இந்த பாட்டு ஃபெயிலியரு, பாட்டு சரியில்லை அப்படிங்கிறதுக்காண்டி கோட் படம் வந்து சரிக்கணுமோ அல்லது நல்லா இருக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக வந்து தளபதியை வந்து வெங்கட் பிரபு சரியாகவே கையாண்டிருப்பார். அதில் இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு தெரியும். நிச்சயமாக வந்து கோட்டு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஓகே. மாநாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிக் பாஸை வந்து அவர் தொகுத்து வழங்கணும்னு சிலரோட விருப்பமும் கூட. விஜயா மக்களோட கனெக்ட் ஆக முடியும். விஜயா ஏன்னா கமல் அவர்கள் அங்கதான் அரசியல் அதிகமா பேசினாரு, அவருக்கான ஸ்பேஸ் கிடைக்கும், கிட்டத்தட்ட அவங்களோட பரப்புரையாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. விஜய் இதை கன்சிடர் பண்ணுவாரா சார்? வாய்ப்பு வந்தால் ஏற்று? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சம்பளம் ஒரு விஷயம். இப்போ கமல் வந்து வெளியில் போனது அவரோட கமிட்மெண்ட் அப்படின்ல. கமல் வந்து ஒரே நேரத்தில் பல வேலைகள், இலக்கியவாதியா, சினிமாக்காரரா, நடிகரா, கதாசிரியரா, பாடகரா, இசையமைப்பாளரா, கவிஞனா, இப்படி பன்முகம் கொண்ட ஒரு கலைஞன் கமல். கமலே அதுலேருந்து விலகிறாருன்னா அப்போ வந்து அவரால் முடியாது, நேரம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அஜித் பற்றி பேசலாம், அது மாதிரி கமலும் பல மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு கலைஞன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சம்பளம் தான். சம்பளம் வந்து இவர் கேட்டது, ஏன்னா ஒரு படத்துக்கு இவ்வளோ வாங்குறேன், இதுக்கு இவ்வளோ கூட. ஏன்னா விஜய் டியும் ஒன்றும் சும்மா ஒன்றும் இது பண்ணல, தர்மத்துக்கு நடத்தல நிகழ்ச்சி. அவங்களும் கோடி கோடியாக விளம்பரத்தில் சம்பாரிச்சிருக்காங்களா, கொட்டுது. ஒரு எபிசோடே வந்து ஒரு 1-2 எபிசோடே கமல் கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடலாம். சரி. அந்த அளவுக்கு வருமானம் வரப்போ கமல் கேட்குற சம்பளத்தில் கொடுக்கறதுல தப்பு இல்லை. அவர் வந்து இன்னும் ரெட்டிப்பாக இப்போ வாங்கிட்டு 100 கோடி என்னமோ வாங்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. 200 கோடி 250 கோடி கேட்டார். அதில் சில சறுக்கள் வந்தது. அதனால் அவங்களுக்கு அவர் வந்து கண்ணியமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கமல். தேங்க்ஸ் சொல்லி ஒரு அருமையான டீம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணார். ஆனால் உள்ளுக்குள்ளே சம்பள பஞ்சாயத்து தான். அப்படிங்களா? அவங்க சைட்லேருந்து ஒன்று. ஆமாம். இப்போ என்ன சிக்கல்னாக்கா, இப்போ கமல் இல்லைன்னா அந்த இடத்துல யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஒரு படத்துலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ ஒரு ஆளை நம்ம பார்த்து பழகிட்டோம்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தால் கூட
நம்ம வந்து ஜீரணிக்க முடியாது அல்லது ஏற்றுக்க ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி இருக்கப்ப இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் விஜய் டிவிக்கு ஒரு பெரிய யார் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதனால மறுபடியும் கமலிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு, நடந்திருக்கு. மறுபடியும் கமலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவர் இல்லை இந்த இடத்துல விஜய் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் அரசியல் பல ஃப்ரீடம் இருக்குது, அது அரசியலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் விஜய் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா கமலுடைய நுட்பம் வேற, விஜயோட நுட்பம் வேற. கமல் கலகலன்னு பேசக்கூடிய, அதுக்கு விஜய் பேச மாட்டார் அப்படிங்கிறனால எனக்கு அது சரியா அவர் அந்த இடத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டார். ரெண்டாவது வேலைகள் நிறையா இருக்குது. அவர் கமல் வந்து கட்சி தொடங்கிட்டு அதன் பிறகு இதையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அதனால என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். மக்கள் நீதி மையத்தோட கதி என்ன பெருசாக ஒன்றும் நிற்கல. ஆனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிற இந்த நேரத்தில் தமிழக மக்கள் இவர் வந்து அதுக்கான வேலைகளை செய்யணும். இங்கே விட்டுட்டு நடிக்கிறதுலையும் தொகுத்து வழங்குறதுலையும் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த முடிவெல்லாம் விஜய் எடுக்க மாட்டார். ஒருவேளை விஜய் டிவி நிர்வாகம் அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அல்லது அப்ரோச் பண்ண இருந்தாலும் கூட விஜய் அதற்கு ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது, அரசியல் வேலை, அதை செய்வார். எனக்கு தெரிஞ்சு சரத்குமாரோ விஜய் சேதுபதியோ இந்த மாதிரி ஆட்கள் வரலாம். ஏன்னா சரத்குமார் ஏற்கனவே வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால விஜய் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இந்த பக்கம் அந்தகன் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சுதா? கண்டிப்பாக. அதாவது பிரசாந்த் வந்து அஜித் விஜய்க்கெல்லாம் சீனியர் நடிப்பில். 90லேயே வந்து நடிக்க வந்துட்டார். முதல் படமே பம்பர் ஹிட்டு, பாட்டும் சரி படமும் சரி அடித்து துவச்சி எடுத்து அவர் வந்து யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு துள்ளல், ஏகப்பட்ட ரசிகைகள் இருந்த ஹீரோ வந்து அவர் தான். அன்னைக்கு ஒரு சாக்லேட் ஹீரோவாக இருந்த ஆட்களெல்லாம் தாண்டி பிரசாந்துக்கு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருந்தது. அப்படி இருந்தது. ரெண்டாவது படமே வந்து செல்வமணி படம். பல இயக்குநர்கள் படத்தில் மிக்சடாக நடித்ததில் அது பிரசாந்த் ஒருத்தர் தான் ஹீரோ. அப்படி இருந்ததில் சில சர்க்கிள் வந்துருச்சு. இந்த படத்தின் மூலயமா கண்டிப்பாக நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரசாந்தோட நடிப்பும் சரி, தியாகராஜனோட இயக்கமும் சரி, எப்படி வந்து மகன் பிரசாந்தை வந்து தியாகராஜன் தான் கெடுத்தாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குதோ, அதே மாதிரி அதே மகனை இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி, ரெண்டாவது இன்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி உருவாக்கியிருக்காரு. படம் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக, த்ரில்லர் சப்ஜெக்ட்னா கூட ஒரு ப்ளசண்ட்டாக வந்து எனக்கு ஆச்சரியங்க. ஏன்னா தியாகராஜன் பற்றி எனக்கு தெரியும். ஏதாவது குறுக்கு சால் வெட்டி குண்டக்க மண்டக்க பண்ணி ஏதாவது இது பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சா, ஒரு கை சேர்ந்த இயக்குனர், இப்போ உள்ள யூத் இயக்குனர் வெங்கட் பிரபு, ஆதிக்கம், இந்த மாதிரி ஒரு யூத் இயக்குனர்கள் படம் பண்ண அப்படி இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு படத்தை ஏற்கனவே இந்தியில் வந்த அந்தாதூன் படத்தோட ரீமேக் தான். இங்கே இந்த கதையை வாங்குறதுக்கு பெரிய போட்டியெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இவர் இயல்பாகவே ஒரு பியானோ கலைஞர் பிரசாந்துக்கு எல்லா வித்தைகளும் தெரியும். தற்காப்பு கலையிலேருந்து நடனம், ஃபைட்டு எல்லாமே தெரிந்த ஒரு பெரிய ஹீரோ தான் வந்து பிரசாந்த். அவருக்கு என்ன நேரமோ இடையில சர்க்கிள் ஏற்பட்டு இந்த படம் மூலயமா கண்டிப்பாக திரும்ப ஒரு பிளைண்டு வந்து நடிக்கிறது வந்து பிளைண்டாக நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ராஜா பார்வையில் கமலஹாசன், காசியில் வந்து விக்ரம் நிரூபிச்சிருப்பாங்க. அவனிவனில் வந்து விஷால் வந்து வேறு மாதிரி டோரிகன் மாதிரி பண்ணியிருப்பார். அதன் பிறகு வந்து இவர் விளையாண்டுருக்காரு பிரசாந்த். அது கேரக்டர் படி பார்த்தா ஒரு பார்வையற்றவனாக நடிக்கிறவன் வந்து ஒரு கொலையை பார்க்குறான். இப்போ இவன் பார்வையற்றவன்னு அந்த கொலை பண்ணவங்களுக்கு சிம்ரனுக்கும் சமுத்திரகனிக்கும் தெரிஞ்சுது. அதனால் பிரசாந்தை வந்து எப்படியாவது போட்டு தள்ளிடணும், அந்த சாட்சி தடயம் இல்லாமல் பண்ணிடணும், பிரசாந்துக்கு எதிராக வந்து கேம் பண்ணுறாங்க. இந்த சூழ்ச்சியிலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, எப்படி மீண்டு வராரு பிரசாந்த் அப்படிங்கிறது தான் கதை. அந்தாதும் பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஸ்ரீராம் ராகவன். அவர் தான் அந்த மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் விஜய் சேதுபதி அவருடைய ஜானர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரும் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ஒத்துழைச்சிருக்காரு. அந்த படத்தை, இந்தி படத்தை எந்த விதத்திலும் கெடுக்காமல் கேப்டன் ஆஃப் த ஷிப் தியாகராஜன் வந்து பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு ஈக்குவலாக பிரசாந்துக்கு ஈக்குவலாக சிம்ரனுக்கும் ஒரு கம்பேக் படம். அது ஓகே விரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த மீட் பண்ணி பேசிக்கிற பிரசாந்த் வீட்டுக்கு வந்து இப்போ பிளைண்டு இல்லையான்னு செக் பண்ணுற ஒரு இடம் இது சிம்ரனுக்கு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பதட்டத்தை வர வைக்கிற மாதிரி, அடுத்து என்னங்கிற எதிர்பார்ப்பை தூண்டுற மாதிரி
ரொம்ப சிறப்பாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு மிக்சடான விமர்சனங்கள் இருந்தால் கூட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் படமாக இதை நான் பார்க்குறேன். பிரமாதமாக இருக்கு படம். ஓகே, அந்தகன் கண்டிப்பா 2 பேருக்கும் கம்பேக் படமா அமையும். கண்டிப்பா தியாகராஜனே இயக்குனராக நின்றுட்டாருங்க. சரி, இந்த வயசுல வந்து அவர் வந்து ஒரு டீமை இது பண்ணி தயாரிப்பு அவர் தான், இயக்கம் அவர் தான், மகன் நடிக்கிறாரு. இப்படி ஒரு பெரிய டீமை வச்சு நட்சத்திர பட்டாளங்களை வச்சுட்டு கையாண்டு இதை வந்து ஒரு ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகிறங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இது கோட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி இன்னும் வரவேற்பு இருந்திருக்கும்ல சார். ஏன் கோட்டுக்கு முன்னாடி பண்ணி டாப் ஸ்டார், இன்னும் டாப்ல இருக்க ஸ்டார் தான் அவரு அப்படின்றத ஏன் அவங்க இவ்வளவு கட்ஸா ரிலீஸ் பண்ணாங்க? இல்லை அது இப்போ அது வந்து தியாகராஜனுக்கு எப்பொழுதுமே உள்ள கட்ஸுங்க. முடியாது அப்படின்னா அப்படி பண்ண ஒரு தங்கலானோட வர வேண்டியது, அந்த ஒரு விஷயத்தையே நல்லது பண்ணார். தங்கலானோட 15ஆம் தேதி வர வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா தியேட்ரிக்கல் பிரச்சனை எல்லாமே இருக்குது. புத்திசாலித்தனமாக முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணதை ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ உள்ள செட்டுக்கு ஒரு 16லேருந்து ஒரு 20 வயசு உள்ள பையனுக்கு பிரசாந்த் யார் அப்படிங்கிறது தெரியாது. இதுதான் நிதர்சனம், உண்மை தான். பிரசாந்த் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மின்னிட்டு இருந்தவர்னு இந்த 20 வயசு பையனுக்கு தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கோட்டை பார்க்குறப்போ இன்னும் அவன் வந்து பிரசாந்த் கேரட்டோட இது மெர்ஜ் ஆகும். புரியுது. அதனால கூட இருக்கலாம். ஒரு சோலோ ஹீரோவாக ரெண்டாவது ரொம்ப கேப்புக்கு பிறகு நடித்து வெளியில் வர படம். அது வந்து ஏதோ இன்னொரு ஹீரோ படத்தில் நடித்து இல்லாமல் சோலோ ஹீரோவாக நம்ம நடித்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா அது வரணுங்கிற ஒரு ஐடியா கூட இருந்திருக்கலாம். இது சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன். எது எப்படியோ பிரசாந்துக்கு தியாகராஜன் மிகச்சிறந்த ஒரு நடிகன், கலைஞன் பிரசாந்த். அதனால் ஒரு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீ பிரசாந்தோடைய ஆட்டம் வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சிறப்பு. கோட்ல 3 பாட்டுக்கு என்ன விமர்சனம் வந்ததோ அதுதான் கங்குவா ஃபயர் சாங்க்கும் வந்துச்சு. அதுல கொஞ்சம் அந்த டீமும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தமும் இருந்ததாகவும் கேள்விப்பட்டோம். அதை தாண்டி அப்படியே 44 போறாரு. ஒரு மாதிரி அங்கேயும் அவர் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சூர்யா வந்து நடிச்சுக்கிட்டதாகவும் தகவல்கள் வந்தது. இப்போ சமீபத்தில் ஊட்டியில அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கார்த்திக் சுப்ராஜ் நடந்தது அப்படின்ற விஷயம் என்ன சார் நடந்தது? எப்படி இருக்காரு சூர்யா? இல்லை, நேத்தான் நடந்திருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஓகே, ஃபைட்டர்ஸோட சேர்ந்து நடிக்கிற போது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் ஏற்பட்ட காரணம் கூட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன். தேவுக்கு வந்து சூர்யா பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு இது அந்த ஆஸ்ட்ரேஷன்லாம் இருந்து ஒரு சின்ன கவனக்குறைவில் அந்த அடிபட்டுருச்சோ என்னமோ தெரியல. ஏற்கனவே கங்குவாவில் அவருக்கு அடிபட்டிருக்கு. ஏற்கனவே கங்குவா அடிபட்டிருக்கு. கங்குவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேருக்கும் அடிபட்டிருக்குது. அப்படி ஒரு இதில் வந்து பண்ணிட்டு அப்புறம் ஷூட்டிங் பாட்டு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்ததுன்னா பெரிய காயமில்லை, உள்ளடியெல்லாம் இல்லை, வெளியில் ஒரு சின்ன இன்ஜூரியன் தான். அப்புறம் திரும்ப இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டார். இப்போ சென்னையில் தான் இருக்கார். ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. சூர்யாவும் சரி ஒரு ஒரு ரிஸ்க், அதாவது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து சூர்யாவும் எடுக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக. நான் சொல்கிறது கமல் சொல்லுவேன், விக்ரம் சொல்லுவேன், அஜித் சொல்லலாம். ஆமாம், அஜித்து, சூர்யாவும் அந்த வகையில் இருக்கு. சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ வராதப்ப இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன நந்தா டைமில் அதுக்கு பேரழகன்னு ஒரு படம், அதில் குன்மு தான் நடிச்சிருப்பாரு. படம் பெருசாக போகல, ஆனால் அதில் மெனக்கட்டிருப்பார். இது மாதிரி சூர்யா நிறைய படங்களில் மெனக்கட்டிருக்காரு. அதே மாதிரி இவர் கௌதம் மாஸ்டர் படத்துக்காக அப்படியே ஓடா தேஞ்சி 6 பேக்லாம் வந்து அதுக்கு வந்து யார் தரமா ட்ரெயின் பண்ணது, நடிகர் ஆரி, நெடுஞ்சாலை ஆரி நினைச்சார்ல, அவர் ஃபிட்னஸ் ட்ரெயினர் மாதிரி தான் இருந்தார். ஒரு நடிகன் வந்து உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஒரு கேரக்டருக்கான கெட்டப்பை எப்படி வரவழைக்குங்கிற அந்த ட்ரைனிங் கொடுத்தால் தான் அமீருக்கு அவர் தான் இது பண்ணார். அந்த ஆரி அப்படி தான் ஒரு சினிமாக்குள்ளே ஆரி வர, அவர் தான் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே 6 பேக் கூட இருப்பார் ஒல்லியா. அது மாதிரி மெனக்கடுறதுல வந்து சூர்யா. ரெண்டாவது, ஒரு படம் கமிட் ஆகிட்டா அது இயக்குனர் என்ன சொல்கிறாரோ எல்லாம் நிறைய சொல்லலாம். சுதா கங்கரா, பாலாவோட கருத்து முரண்பாடு, ஈகோ பிரச்சனை, அது எல்லா ஆட்களுக்கும் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி அவருக்கு சப்ஜெக்ட் பிடிச்சி போயிட்டால் கண்டிப்பாக வந்து இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிக்கக்கூடிய ஆள். கங்குவா வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற படம். அதுக்கடுத்து கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால் இது இன்னும் அதிகமாக ஒரு படி மேலே போகணும் கார்த்திக் சுப்ராஜின்னு நினைப்பார். அதுமாதிரி கங்குவாவுக்கு பிறகு இந்த படம் வந்தால் இன்னும் பெரிய லெவலில் போகும். இப்போ மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார் வேறு சூர்யா. ஒரு பாலிவுட்டு நடிகனாக வரணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
வருஷத்துக்கு ஒரு முறை 10 நாள் வந்து ஊருக்கு போயிடுவாங்க. ம். கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள சொந்தக்காரங்க, உறவுகள், நட்புகள் உங்களோடலாம் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே எல்லாம் ஒன்று மண்ணுமா ஆக்கி சாப்பிட்டு வருவாங்க. சிவகுமார் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் மாறி போய் அங்கே போயிட்டார், பாம்பே போயிட்டார். பாம்பே போய் அந்த லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஹிந்தி படங்களில் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஒருவேளை 2-3 ஹிந்தி படங்கள் ஹிட் ஆகிட்டுனா திரும்ப சென்னைக்கு வருவாரா சூர்யா அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ யானவேல் பார்த்தீங்கன்னா ஆவிஸ் அங்கே மாற்றிட்டார், பாம்பேக்கு மாற்றிட்டார். அப்படி இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கணும். ஒரு சின்ன காயம் தான், ஒன்றும் பயப்படுறதில்ல. சூர்யாவும் இந்த 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நினைச்சு சந்திக்கிற உங்களுக்கு நன்றி.